அவரை துதித்து அவருடைய அநேக நன்மை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நீர் உதவி செய்வது திருமை நல்ல நேரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே நான் உங்களை துதிக்கிறோம், ஆண்டவரே நான் உங்களை மகிமைப்படுத்துகிறோம். மனுஷபதியால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே நிலைப்பாடு ஆராதனை தேவனுக்கு ஆமென். ஆராதனையாக தேவனுக்கு வணக்கமாக நமக்குரிய ஆமென் சொல்லலாம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும்
அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஓய்வு நாளிலும் ஏற்ற காலங்களை குறித்து நாம் பார்க்கிற இந்த வார்த்தை நம் இருதயத்தை பலப்படுத்தும். அல்லேலூயா. மாறுற வார்த்தை யாரையுமே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தப்படாது, அவங்க ஆசை தான் வரும். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே கிடைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்க, எந்த விதத்திலே ஆண்டவர் யாரின் புறமே நல்லதே எங்கே தருகிறது. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு வாழ்க்கைனா உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப இந்த காலையில் நம்ம பார்க்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல நெய்வேல் என்று ஆண்டவர் சொல்லு. அவர் மேல வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லு. உங்கள் கவலை எல்லாம் எந்த கவலையா இருக்கு உங்க இருதயத்துக்கு தெரியும். மனுஷன உலகத்தை பார்த்தா நாம் தேவன் ஒருவர் மட்டும்தான் நம் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளால சொல்ல முடியுமா, பிரதர் எனக்கு இவ்வளவு கடை இருக்கு, நான் எவ்வளவு கடை இருக்கு நம்மளால துல்லியமா சொல்ல முடியுமா? நமக்கு தெரியாது. அது கடை இருக்குது அவர் சொல்லிதான் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளவு கடை நம்ம வாழ்க்கையில் இருக்கு, உங்க சூழ்நிலைகளை எப்படி இருக்கிறது. அதனால மனுஷன முகத்தை பார்க்கலாம். நம் தேவன் ஒருவர் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள், உள்ளத்தில் இருக்கிற கஷ்டங்கள், உள்ளத்தில் இருக்கிற அவமானங்கள், உள்ளத்தில் இருக்கிற போராட்டங்கள், உள்ளத்தில் இருக்கிற நெருக்கங்கள், வேலைகள், பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்திருக்கிறது, அவருடைய ஆதரிப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இனி அதான் அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைத்திருக்கிறீர்கள். இன்னொரு வேதத்தை பார்க்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னொரு இடத்துல நாம் வேதத்தை பார்க்கிறோம். அப்ப எனக்கான தேவ சொல்லுங்கள், இந்த ஏற்ற காலத்திலே தேவனுடைய உயர்வுபடிக்கு நீங்கள் வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைத்திருக்கிறது. அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கிறது, எந்த சூழ்நிலையாக இருக்கிறது, கர்த்தர் இந்த நாட்கள்ல ஒரு பெரிய காரியங்களை செய்த ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசி ஆண்டவருக்கு ஒரு காலம் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு நாட்களுக்கு ஒரு விசுவாசிக்கணும். அந்த காலம் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு காத்திருக்கணும். அந்த நேரத்துக்காக அற்புதத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு நம்பிக்கையா இருக்கணும். அதனால வேதம் சொல்லுகிறது, எவனை விடுங்களாமோ என்று பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவர் சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, எந்த காலத்துல தேவனுடைய உயர்வுபடிக்கு அந்த வளர்த்த காலத்துல நம்ம அடைய வைக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம விசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதபடி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுத்தா நிச்சயமாக அந்த ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்க நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில பிசாசு அவிசுவாசத்தை திணிப்பான், விசுவாசம் தான் நம்ம பிசாசு அவநம்பிக்கையை கொடுப்பான், உங்களை
அவர் நம்மை மறவாத கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அவர் உங்களை மறவாதவர். அதான் வேதம் சொல்லுகிறது. அவர் உன்னை விசாரிக்கிறபடியினாலே உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், நம்மை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் என்னை மறவேன் என்றாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் என்னை மறவேன் என்றாலே ஸ்தோத்திரம். உன்னதரின்
சொல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடியாக என்ற காலத்துல விடிய காலையில் இருப்பது எழுப்பி சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை உண்டு என்ற காலத்துல மழை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காலமும் மழை காலம் வச்சிருக்கிறார், குளிர்காலம் வச்சிருக்கிறார், வெயில் காலம் வச்சிருக்கிறார், உஷ்ண காலம் வச்சிருக்கிறார். நான் ஆண்டவர் வசனத்துல நாம் காத்திருக்கும் போது நீ உஷ்ண காலம்
எங்கேயாவது